இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு அது கட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் மோரோவர் வந்து இந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இந்த கதையை நான் வெளியே சொன்னேன்னா எந்த ப்ரொடியூசரும் எனக்கு வந்து இந்த கதையை எடுத்துக்கலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு சாதா கேர்ள் மாதிரி இந்த ரோலை பண்ணிட்டு போகல, ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் இல்லை, இது கிறிஸ்டியன் நான். ஸோ அப்படி இருக்கப்போ சில போல்டான சீன்ஸ் இருக்கும், இது இம்பேக்ட்ஃபுல்லான சீன்ஸ் இருக்கும். நீங்கள் உண்மைகள் வந்து உங்களுக்கு கசக்க தான் செய்யும். அந்த உண்மையை வெளியே சொல்லும்போது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியும், நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்க முடியாத மக்கள் தான் இங்கே அதிகம். அதுக்காக உண்மைன்னு இல்லைன்னு ஆயிராது. நாட் அஸ் அ ஆர்டிஸ்ட் பட் அஸ் அ நன் ஹூஸ் பெர்ஃபார்மிங் தட். ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் பயந்தேன். பட் அதோட சார் வந்து அந்த சீன் எப்படி அழகாக கம்போஸ் பண்ணிவிடுவோம் ஸ்க்ரீன் பிளேயில். பயம்னு அது சொல்ல முடியாது. அது எப்போவுமே ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒரு கதை சொல்லணும் அப்படின்னும் போது ஸோ இது சென்சிட்டிவ்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் இது நான் எங்கேயுமே ஒரு தப்பான கதையை சொல்லலைன்றதும் எனக்கு தெரியும். ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணிடலான்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு சில இடங்களில் நம்ம கொஞ்சம் போல்டாக அதை அட்டெம்ப் பண்ணுறப்போ எப்பயுமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதை யோசிப்பாங்க. முதல் படம் நம்ம சூஸ் பண்ணுறப்போ இது வேறு மாதிரி நம்மளுக்கு ஃபேம் வந்துருமா அந்த மாதிரி யோசிப்பாங்க. அது நானும் யோசிச்சேன். பட் இட்ஸ் ஆல் குட். ஸோ இந்த படத்தை வந்து மோஸ்ட்லி பார்க்கும்போது என்னன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த டாப்பிக்கே பார்க்கும்போது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஸோ இந்த ஒரு தமிழ் படங்கள்ல அதுவும் யூஆர் லைக் அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு ஃபீல்ட்ல இந்த ஒரு விஷயம் சூஸ் பண்ணும் போது நீங்க ஏதாவது யோசிச்சிங்களா? ஆர்எல்ஸ் இதனால வந்து என்னோட ஃபியூச்சர் படங்கள் வந்து எஃபெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாலஜி ஏதாவது இருந்ததா? ஆமாம், இது முதல் 2 படமும் அட் அ டைம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுதான் முதல்ல ஸ்கிரிப்டாக நான் கேட்டது. ஸோ இதில் எனக்கு ஹெசிடேஷன் இருந்தது. ஏன்னா அது ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா. ப்ளஸ் இட்ஸ் அ நன் ஆல்சோ. நம்ம ஒரு சாதா கேர்ள் மாதிரி இந்த ரோலை பண்ணிட்டு போகல, ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் இல்லை, இது கிறிஸ்டியன் நன். ஸோ அப்படி இருக்கப்போ சில போல்டான சீன்ஸ் இருக்கும், இது இம்பேக்ட்ஃபுல்லான சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ் பண்ணுறதுக்காக நான் தயங்கினேன். நாட் அஸ் அ ஆர்டிஸ்ட் பட் அஸ் அ நன் ஹூஸ் பெர்ஃபார்மிங் தட். ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் பயந்தேன். பட் அதோட சார் வந்து அந்த சீன் எப்படி அழகாக கம்போஸ் பண்ணிவிடுவோம் ஸ்க்ரீன் பிளேயில், எவ்வளோ அழகாக ஷார்ட்ஸ் நாங்கள் ரிஃபைண்டாக வச்சுருப்போன்ற மாதிரி. அதில் வல்காரிட்டி இருக்காது, அதில் ஜஸ்ட் இட்ஸ் அ நீட் கம்போசிஷன், இட்ஸ் அ ஃபார்மல் கம்போசிஷன் அந்த மாதிரி ஒரு சீனுக்குன்றத he gave me that faith and confidence in the screenplay also and the execution part. ஸோ அதுக்கப்புறம் நான் ஓகே, ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் நான் கொஞ்சம் தயங்க வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே நீட்டாக ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணிடலான்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு சில இடங்களில் நம்ம கொஞ்சம் போல்டாக அதை அட்டெம்ப் பண்ணுறப்போ எப்பயுமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதை யோசிப்பாங்க. முதல் படம் நம்ம சூஸ் பண்ணுறப்போ இது வேறு மாதிரி நம்மளுக்கு ஃபேம் வந்துருமா அந்த மாதிரி யோசிப்பாங்க. அது நானும் யோசித்தேன். பட் இட்ஸ் ஆல் குட் நோ. ஓகே, கண்டிப்பா வந்து படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனாலே மக்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், டேரக்டர் சார் கிட்ட கேட்கணும் என்னன்னா, இது வந்து உங்களுடைய டெபியூ மூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்க வந்து இதுல ப்ரொடியூசரும் வந்து பேக்கப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்களும் யோசிச்சிங்களா? பிகாஸ் இட்ஸ் டெபியூ மூவி அப்படின்றனால கேட்குறேன். இது இந்த கதை எடுக்கிறது மேம் கிட்ட ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்காக இருந்தது. ஒரு நன் பேஸ் பண்ணி, ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணி, ஸோ அந்த ரிலீஜன் பேஸ் பண்ணி ஆட்கள் வந்து நம்மளை தாக்குவாங்களா, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, எனக்கு ஓப்பனாக பேசணும்னா எனக்கு வந்து அதை பயம்னு அது சொல்ல முடியாது. அது எப்போவுமே ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒரு கதை சொல்லணும் அப்படின்னும் போது ஸோ இது சென்சிட்டிவ்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் இது நான் எங்கேயுமே ஒரு தப்பான கதையை சொல்லலைன்றதும் எனக்கு தெரியும். ஏன்னா எப்போவுமே ட்ரூத் இஸ் பிட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் உண்மைகள் வந்து உங்களுக்கு கசக்க தான் செய்யும். அந்த உண்மையை வெளியே சொல்லும்போது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியும், நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்க முடியாத மக்கள் தான் இங்கே அதிகம். அதுக்காக உண்மைன்னு இல்லைன்னு ஆயிராது. ஸோ இந்த ஒரு கதைக்களத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு அது கட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் மோரோவர் வந்து இந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இந்த கதையை நான் வெளியே சொன்னேன்னா எந்த ப்ரொடியூசரும் எனக்கு வந்து இந்த கதையை எடுத்துக்கலாம் பண்ண மாட்டாங்க. அப்போ என்னன்னா, இப்போ நம்மளே ஃபன் பண்ணால் தான் இது வந்து பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த ப்ரொடியூசர் ரோலையும் நம்மளே எடுத்துக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஓகே நம்ம ஓவரால் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் நம்ம கிட்ட வருது. ஏன்னா நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது நிறைய ஃபினான்ஷியல் பிஸ்னஸ்லாம் உள்ளே வரும்போது நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டியால இப்போ இந்த படத்தில் நான் எக்ஸிக்யூட் பண்ண கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து எனக்கு அடுத்த படத்தில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த கிரியேட்டிவ் கண்ட்ரோல் ஃபுல்லாக இந்த படத்தில் என்கிட்ட இருந்தது. அதனால தான் இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கான ரீசன். அண்ட் சென்சிட்டிவ் இன் அ சென்ஸ் வந்து
அஃப்கோர்ஸ் இட் இஸ் சென்சிட்டிவ், பட் அதை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் மூலமாக அதை எந்த அளவுக்கு ப்ராப்பராக மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதில் ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து வெறும் ட்ராமா மட்டும் கிடையாது, இது ட்ராமா கம் சரியல் ஃபிலிம் மாதிரி இருக்கும். ஸோ தட் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்லையும் இருக்காது, ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவை கொஞ்சம் சினிமேட்டிக்காக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த கதைக்கு எங்கெங்கெல்லாம் எங்கேஜ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் சீன்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் பண்ணலாம், எந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரீன் பிளேல இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இது ரொம்ப அதுலேருந்து அவேவான எழுதப்பட்ட ஒரு கதை. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆடியன்ஸுக்கு வந்து நிறையா சாப்டராக படம் ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு புது ஃபீல் கொடுக்குன்றதுல வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது.